என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்தில் அந்த சபையாரிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். வெகு சீக்கிரத்தில் நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். சந்திக்க வரும்பொழுது எப்படி நான் வருவேன்? கர்த்தருடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த அளவுக்கு தன்னை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். என் ஜனங்களை போய் நான் சந்திக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன், ஏனோ தானு இருக்கக்கூடாது. நான் சந்திக்கிற அந்த சந்திப்பிலே கர்த்தருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள், அதாவது வார்த்தையின் ஆழங்களை நான் என் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்படிப்பட்ட நிலையில் உங்களிடத்தில் கடந்து வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்கள். இப்படி தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற மந்தை, அதை நல்ல முறையில் போஷிக்க ஆரம்பியுங்கள். எதையோ ஒன்றை பிரசங்கிக்கிறது, ஏதாவது ஒரு சேனல்லேருந்து பார்த்து ஒரு சில காரியங்களை எடுத்து அல்லது இன்டர்நெட்லேருந்து சில காரியங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு 2 கதையை சொல்லிவிட்டு பிரசங்கத்தை முடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிரசங்க வேலைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு 4 ஜோக்கு சொல்லுவாங்க, ஒரு 2 கதையை சொல்லுவாங்க, அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க ஆத்மா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? தொய்ந்து போய் காணப்படுகிறதல்லவா? கர்த்தர் ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, முழு ஆயத்தத்தோடு கூட நாம் நம்முடைய சபையாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்படி என்று சொன்னால் நாம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். பாருங்கள், நம்மை மிக அதிகமாய் ஆயத்தப்படுத்தி அதிகமாய் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு கூட நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய மந்தையை போஷிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் அங்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.